நட்பு வளையலின் கதை. சென்னையில் உள்ள ஒரு சிறிய பள்ளியில் அனயா மற்றும் மீரா என்ற இரண்டு சிறந்த தோழிகள் இருந்தனர். அவர்கள் படிப்பதும் விளையாடுவதும் மதிய உணவு பகிர்வதும் என அனைத்தையும் சேர்ந்து செய்தனர். ஒரு நாள் அனயா ஒரு கடையில் அழகான நிறமுள்ள நட்பு வளையலை பார்த்தாள். நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நூல்களால் பின்னப்பட்ட அந்த வளையல் மிகவும் அழகாக இருந்தது. இதை மீராவுக்கு வாங்க வேண்டும் என்று அனயா நினைத்தாள். ஒரு வாரம் தன் செலவு காசை சேமித்து அவள் அந்த வளையலை வாங்கினாள். அடுத்த நாள் பள்ளியில் அதை மீராவின் கையில் கட்டி, இந்த வளையல் நம் நட்பின் வாக்குறுதி. நான் எப்போதும் உன் தோழி என்று சொன்னாள். மீராவின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அவள் அனயாவை இறுக்கமாக அணைத்தாள். சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய புரிதல் பிழை காரணமாக அவர்கள் பேசாமல் இருந்தனர். இருவரும் வருந்தினார்கள். ஆனால் யாரும் முதலில் மன்னிப்பு கேட்கவில்லை. அந்த மாலை மீரா தனது கையில் இருந்த வளையலை பார்த்தாள். அனயாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது, நான் எப்போதும் உன் தோழி. அடுத்த நாள் மீரா மெதுவாக அனயாவிடம் வந்து, நம் நட்பு எந்த சண்டையையும் விட பெரியது என்றாள். அனயா சிரித்தாள். ஆம், நிச்சயம். அவர்கள் மீண்டும் அணைத்துக் கொண்டனர். அந்த வளையல் இனி ஒரு நூல் அல்ல, அது அன்பும் மன்னிப்பும் உண்மையான நட்பும் குறிக்கும் அடையாளமாகியது. கதையின் நெறி. உண்மையான நட்பு சண்டை இல்லாதது அல்ல, சண்டைக்குப் பிறகும் ஒன்றாக இருப்பதுதான். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.